இங்கே தமிழ்நாடு வந்து நம்ம இப்படி முன்னேறி இருக்கோம், தமிழ்நாடுக்கு இருக்குன்னா அதுக்கு காரணம் கலைஞர் கருணாநிதியும் அண்ணாதுரையும் பெரியார் இருந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை நீங்கள் ஏற்படுத்தாதீங்க. இங்கே ஏற்கனவே பெரிய பெரிய விஷயங்கள் வடக்கில் நம்ம பண்ணியிருக்கோம், காசியில் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ராமேஸ்வரத்துக்கு அவ்வளோ வடக்கில் இருந்து ஏன் இங்கே வராங்க? பெரியார் சிலையை வைத்து பெரியார்னு சொல்லி நம்மளுடைய பெருமைகளை வெளியூரில் என்னென்ன இருக்குன்றதை இங்கே கொண்டு வரலன்னு தான் சொல்கிறேங்க. தயவுசெய்து புரிஞ்சுங்க. இது வந்து ஆங்கிலம் கற்றுக்கிறதுல வட மாநிலங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அதாவது நல்லா கேட்டுங்க. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்கிறாரு, இந்தியாவில் வந்து இந்தி வந்து அலுவல் மொழி, ஆங்கிலமும் அலுவல் மொழி, இணைப்பு மொழி. அப்புறம் நீங்கள் இங்கிலீஷோட எப்படி நீங்கள் இந்தியை போட்டு சொல்கிறீங்க? இல்லை சார், நீங்கள் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் தப்பு என்ன தெரியுங்களா? தேசிய நீரோட்டத்துக்கு வாங்க. அது வந்து மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தப்பான பரப்புரையும் முன்வைக்கிறார். அதிகமாக எப்படி கொடுப்பாங்க? விகிதாச்சார அடிப்படைன்னு வரப்போ எப்படி அதிகமாக கொடுக்க முடியும்? மக்கள் தொகை கணக்கெடுப்பில் காங்கிரஸ் வந்து பண்ணுறதா இருந்தால் 100 சீட்டு தென் மாநிலங்களில் இழக்கும். ஆனால் காங்கிரஸ் மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து விகிதாச்சார அடிப்படையில் தான் பண்ணுறதுனால யாருக்கும் இழப்புக்கு வார்த்தையே கிடையாது. 40 சீட்டில் 7%ன்றதுக்கும் 80 சீட்டில் 7 அந்த ஒரு அப்போ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ 40 சீட்டில் நம்ம 40 சீட்டு நம்ம மக்கள் தொகையில் இருக்கோம், 8 கோடியில் இருக்கோம். யூபியில் நீங்கள் 30 கோடி இருக்காங்களா? ஒரு மினி அமெரிக்காங்க யூபி. நீங்கள் எப்படி இந்த ஸ்டேட்டை கம்மி பண்ணி வச்சிருக்கீங்க யூபி? இப்போ வந்து 3வது மொழி கற்றுக்கிறதுனால நீங்கள் வந்து தாய்மொழி அழிஞ்சிடும் சொல்கிறது எவ்வளோ பெரிய அபத்தம். நம்ம தாய்மொழியை நேசிப்போம், மற்ற மொழியை வரவேற்போம். ஒரு மொழியை கற்றுக்கிறதுனால ஒன்றும் ஆகிட போதில்லை. அந்த மொழியை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மொழியாவது கற்றுக்கணுன்ற ஆப்ஷன் கொடுக்கணும். ஒன்று நாதஸ்மரணிகளுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து விவாதிக்க பாஜகவின் கலை இலக்கிய பிரிவு மாநில செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் முன்னிருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் ஜி. சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டில் மக்களவை தொகுதியோட எண்ணிக்கை குறைக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி பெரும்பாலும் இருக்குது. அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மக்களவை தொகை வந்து தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக எங்கேயுமே குறைக்கப்படாதுன்றதுக்கான ஆந்தட்டிக்கான விஷயங்களை பிரதமர் மோடி தெலுங்கானாவுடைய தேர்தல் பரப்புரையும் சொல்லிட்டார், பாராளுமன்றத்திலையும் சொல்லிட்டார். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூர் வரப்பையும் அவரும் தெளிவாக சொல்லிட்டார். எந்த மாநிலத்துக்கும் அவர்களுடைய நம்பர்ஸ் குறைக்கப்பட மாட்டாது. அப்போ எதன் அடிப்படையில் அது உயர்த்தப்படும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, அதற்கான குழு இன்னும் அமைக்கப்படலை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மறுசீரமைப்பு முறையில் தான் பிஜேபி வந்து இந்த சீட்டு சம்மந்தமான கண்டிஷனும் கொண்டு போகுன்றதுல ஆந்தட்டிக்காக இருக்குது. அதுக்கான ஒரு காரணத்தையும் முன்வைக்கிறாங்க. இதே காங்கிரஸ் வந்து மக்கள் தொகை படி அவங்க செய்யறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. அப்படி செஞ்சால் தமிழ்நாட்டில் 10 தொகுதி கம்மியாகும். ஆனால் நாங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் செய்ய போகிறது இல்லை. ராகுல் காந்தி காங்கிரஸனுடைய நிலைப்பாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான்ன்றது ரொம்ப தெளிவாக அவங்க இருக்காங்க. நாங்கள் மறுசீரமைப்பு முறையில் தான், விகிதாச்சார முறையில் தான் நம்ம வந்து மறுசீரமைப்பு முறையை செய்ய போகிறோன்றதுல ஆந்தட்டிக்காக. அப்படின்றது மக்கள் தொகை அடிப்படையில் தானே? இல்லை, நீங்கள் இப்போ 7.17 நம்ம இருக்கிறோம், 7.18 நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே 7.18 விகிதாச்சாரத்தை நோக்கி தான் நகரும். இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இதுதான் பேஸ். இது கூட வந்து நான் சொல்கிறேன் அப்படி தான். ஆனால் எப்படி நகருன்றத நீங்கள் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துகிட்டு மாநில தேர்தல் ஆணையர், தேசியத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையோடைய தலைவர், உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி 3 பேர் போன்ற குழு இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசத்தில் போயிட்டு மக்கள் கருத்தில் கேட்டு ஒரு ஆவணம் தயார் பண்ணி அந்த ஆவணத்தை மந்திரி சபை பாஸ் பண்ணி மாநிலங்களிலும் மக்களவையிலும் அந்த பில்லு ஒர்க் அவுட் ஆகி பாஸ் ஆகி அதுக்கப்புறம் ஜனாதிபதி ஒப்புதல் பெற்ற பிறகு தான் இதற்கான முழு வடிவம் கிடைக்கும். அதுவரையும் நீங்கள் பொறுத்திருக்கணும். 2026 இப்போ நம்ம மார்ச்சில் தான் இருக்கோம், 2026 தான் பண்ண போகிறாங்க. எல்லாம் நினைக்கிறாங்க மக்கள் தொகை எடுக்கிறதுக்கெலாம் பல வருஷம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் மக்கள் தொகை எடுனா கடகடன்னு எடுத்துடலாம். அது வந்து மத்திய அரசினுடைய பணி. மத்திய அரசு வந்து இதுதான் வழிமுறைன்னு சொல்லியிருக்கு தவிர இதற்கான ஒரு குழுவை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான எந்த பேஸுமே இங்கே தொடங்கப்படவே இல்லை. அதற்குள்ளேயே இவங்களா ஒரு கற்பனையில் தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகிறது. நான் நேற்று கூட ஒரு டிவியில் பேசுகிறப்ப தென் மாநிலம் வஞ்சிக்கப்படுகிறது. நான் சொன்னேன், தென் மாநிலம் கர்நாடகாவில் நாங்கள் அதிகம் எம்பிஸில் இருக்கோம், நாங்கள் எப்படி வஞ்சிப்போம்? நீங்கள் வந்து ஆந்திராவில் நம்ம அதிக எம்பிஸில் இருக்கிறோம், அப்படி வஞ்சிப்போம். சரி, ஓகே, எம்பிஸோட இது குறைக்கலை. ஆனால் யூபி, பீகார் போன்ற இடங்களில் மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டிங்கன்னா நமக்கான அந்த மெஜாரிட்டேரியன் அப்படின்ற கெப்பாசிட்டி ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ்க்கு மட்டும் போய்டுன்ற ஒரு பார்வை இருக்குல்ல? இல்லை, அது வந்து மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தப்பான பரப்புரையும் முன்வைக்கிறார்.
அதிகமாக எப்படி கொடுப்பாங்க? விகிதாச்சார அடிப்படைன்னு வரப்ப எப்படி அதிகமாக கொடுக்க முடியும்? விகிதாச்சாரம் அப்படின்றது ஒரு பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம எப்படி இருந்தாலும் எடுக்கலாம். இல்லைங்க, முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்க, 1971 தானே மக்கள் தொகை கணக்கு எடுத்தாங்க. அதோட பேஸ் பண்ணி தான் 2001 கான்செப்ட் கொண்டு வந்தாங்க, பண்ணலாம்னு சொல்லி. 76ல பண்ணியிருக்க வேண்டியது ஒரு 25 வருஷம் வந்து இந்திரா காந்தி 72லேருந்து இந்திரா காந்தி 25 வருஷம் கொடுத்தாங்க, வாஜ்பாய் அவர்கள் 25 வருஷம் கொடுத்தாங்க. இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் என்ன கேட்குறாருன்னா, இன்னொரு 30 வருஷம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. மாண்புமிகு முதலமைச்சரே இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் எடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து விகிதாச்சார அடிப்படையில் எடுத்தீங்கன்னா எங்களுக்கு 22 தொகுதிகள் கிடைக்கும், மக்கள் தொகை அடிப்படையில் எடுத்துக்கிட்டா எங்களுக்கு வந்து 10 தொகுதிகள் தான் கிடைக்கும் அப்படின்னு அவரே ஓப்பனாக சொல்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் நேற்று மீட்டிங்கில் சொல்லிட்டார், அப்படி தான் கிடைக்கும். இது நீங்கள் விகிதாச்சாரமாக மக்கள் தொகையான்றதை தெளிவுபடுத்தணும், அதுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு இவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. இல்லாட்டி எதுவுமே வேணாம், 2021 பண்ண மாதிரி மக்கள் தொகை இப்போ 1971 எடுத்த அதே கணக்கெடுப்பு மாதிரி இதை பேஸ் பண்ணி மறுசீரமைப்பு இங்கே பண்ணுங்கள். இப்போ போன வாட்டி மறுசீரமைப்பு பண்ணப்பட எல்லைகளை கொண்டு தான் மாற்றினாங்க, விகிதாச்சாரத்தை மட்டும் மாற்றுற எல்லைகளை மட்டும் மாற்றிட்டு அதே கொடுத்துட்டாங்க. 39 சீட்டு 1 சீட்டு முன்ன பின்ன கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். இப்போ வந்து மறுசீரமைப்பில் வந்து கொண்டு வந்து விகிதாச்சாரம் கொடுக்குறப்ப எல்லைகளை வச்சு கொடுக்குறாங்களா, மக்கள் தொகையை வச்சு கொடுக்குறாங்களா, மாற்றுதை வச்சு கொடுக்குறாங்கன்றதுக்கு எந்த ஒரு கண்டிஷனும் பிஜேபி சொல்லலை. தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து இதுவரையும் சொல்லலை. ஆனால் ஒரு விஷயத்தை ஆந்தட்டிக்காக சொல்கிறாங்க, குறையாதுன்ற மட்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ 33% மகளிருக்கு கொடுத்தாகணும் கரெக்டாக. அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு இன்னும் வரவே ரெடி ஆகலை. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று கோரிக்கை என்ன, 748 சீட்டு வந்து பாராளுமன்றத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டி வச்சுருக்கீங்க, எக்ஸ்ட்ரா சீட்ஸ் இருக்கிறதுனால அதையெல்லாம் வந்து நார்த்தில் அதிகமான சீட்டை கொடுத்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அப்படிலாம் பண்ணவே முடியாதுங்க. இது ஜனநாயக நாடுங்க, அப்படிலாம் பண்ண முடியாதுன்னா இருக்கிற 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்ற கணக்கில் தான் நம்ம. ஆமாம், அப்படி இருக்கிறப்போ இப்போ நீங்கள் 888 சீட் வந்து பார்லிமெண்டத்தில் இருக்குது அப்படின்னா அதை ஃபில் பண்ணுறதுக்கு யூபி போன்ற மாநிலங்களுக்கும் பீகார் போன்ற மாநிலங்களுக்கும் அதிகமான சீட்ஸ் நீங்கள் கொடுத்து, அது அவங்க சொல்கிறாங்க கற்பனையில். அப்படி நம்ம சொல்கிறோன்னா இப்போ புதிய தலைமைச் செயலகம் டிஎம்கே கட்டினாங்க, கரெக்டாக 234 சீட்டு வச்சா கட்டினாங்க, கூட 100 சீட் தானே போட்டு கட்டுவாங்க. எதிர்காலத்தில் எம்பிஎல்ஏ இப்போ ஆட்டோமேட்டிக்காக மறுசீரமைப்பில் விகிதாச்சாரப்படி பண்ணால் இங்கே எம்எல்ஏவும் அதிகமாவாங்க, கான்ஸ்டியூஷன் அதிகமாக இல்லைங்க. அப்போ ஒரு பில்டிங் கட்டுறப்ப இப்போ 543 எம்பிஸ் இருக்கிறாங்க, கரெக்டாக 543 சீட்டாக கட்டுவாங்க. 200-300 சீட்டு எக்ஸ்ட்ரா கூட ஃபியூச்சராக எலாபரேட் ஆகும், ஃபியூச்சர் எக்ஸ்டர்ன் ஆகும், என்ன வேணா ஆகுங்க ஃபியூச்சரு. இந்தியானா அப்படியே இருக்குமா? அப்படி கிடையாது இல்லைங்க. இதை இங்கே புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. புதிய தலைமைச் செயலம் கட்டுறப்ப நேற்று நான் அது தொலைக்காட்சி விவாதத்துலேயும் கேட்டேன், கரெக்டாக 234 சீட்டாக கட்டினா கலைஞர் அவர்கள் கூட ஒரு 100 சீட் 150 சீட் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா எப்படி இருந்தால் அவன் எக்ஸ்ட்ரா சீட் இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை, ஒன் சைடாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒன்றா பண்ணுறதுனால பண்ணிடலான்னு தான். இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, நீங்கள் வந்து விகிதாச்சார அடிப்படையில் எடுக்கிறப்ப நமக்கு வந்து 7.17% குறையாது, அதுக்கு மேலே தான் ஒருத்தர் குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதை நான் சொல்லலை, கோபால்சாமி அவர்கள் ஓய்வு பெற்ற தேர்தல் ஆணையர் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, எந்த விதத்துலையும் வந்து எந்த மாநிலத்துக்கும் சீட்டுகள் குறையாது, அதிகபட்சம் தமிழகத்தை வந்து விகிதாச்சார அடிப்படையில் எடுக்கிறப்ப 12 சீட்டு எக்ஸ்ட்ரா தான் கிடைக்கும்ன்றதில் அவர் சொல்லியிருக்கார். பட் அதையும் ஆந்தட்டிக்காக அவருடைய கருத்தை சொல்கிறார். இப்போ அது குறையுமா, அதாவது 40 சீட்டு குறையாது, அதற்கு மேலே எவ்வளோ ஆகும் அப்படின்றதுக்கான ஆந்தட்டிக் ப்ரூஃப் சொல்கிற கண்டிஷனில் நான் கிடையாது. ஏன்னா அது மத்திய அரசு அதற்கான குழுவை அமைத்து அவர்கள் அந்த வரைவை வந்து பில்லை பாஸ் பண்ண பிறகு தான் இது என்ன ஃபார்மெட்டில் பண்ண போகிறாங்கன்னே தெரியும். ஆனால் ஒரு ஃபார்மெட் சொல்லிட்டாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் காங்கிரஸ் வந்து பண்ணுறதா இருந்தால் 100 சீட்டு தென் மாநிலங்களும் இழக்கும், ஆனால் காங்கிரஸ் மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து விகிதாச்சார அடிப்படையில் தான் பண்ணுறதுனால யாருக்கும் இழப்புக்கு வார்த்தையே கிடையாது. இப்போ யூபியானாலும் அதே விகிதாச்சாரம் தானே வரும். விகிதாச்சாரம்னா இப்போ நம்ம இப்போ 7.17% நம்ம இருக்கிறோமா, இதே அவங்க என்ன 80 சீட்டில் இருக்காங்க, அவங்க என்ன விகிதாச்சாரம் அதுதானே அவங்களுக்கு வரும், அவங்கவுங்க விகிதாச்சாரம் நகருவாங்க. அப்போ இங்கே வந்து கம்மியாகிறதுக்கும் எக்ஸ்ட்ரா வரதுக்கும் இதுவே கிடையாது. அப்படி பார்த்தோங்கன்னா கூட எப்படி சொல்கிறது, 40 சீட்டில் 7%ன்றதுக்கும் 80 சீட்டில் 7 அந்த ஒரு அப்போ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ 40 சீட்டில் நம்ம 40 சீட்டு நம்ம மக்கள் தொகையில் இருக்கோம், 8 கோடியில் இருக்கும். யூபியில் நீங்கள் 30 கோடி இருக்காங்களா, ஒரு மினி அமெரிக்காங்க யூபி. நீங்கள் எப்படி இந்த ஸ்டேட்டை கம்பேர் வச்சுருக்கீங்க யூபி? இல்லைங்க, நீங்கள் இதை எப்படி கம்பேர் பண்ணுவீங்கன்றேன். இப்போ இன்றைக்கி வந்து யூபியில் இருக்கக்கூடிய பிரகாஷ்ராஜில் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 65 கோடி மக்கள் போய் கும்பமேளாவில் நீராடி இருக்காங்க. 65 கோடி பேர் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் போய் ஒரு இடத்துல வந்து குவிஞ்சு நீராடுறதுக்கான ஒரு கட்டமைப்பு அங்கே உருவாக்கியிருக்காங்கன்னா அது கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய சாதனை. அப்போ வந்து நீங்கள் வந்து 7 கோடி பேருக்கும் 7.5 கோடி 7 கோடி தமிழ்நாட்டில் இருக்கிறோம், அங்கே 30 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா இங்கே நம்ம என்ன விகிதாச்சாரம் 7.